Hi student, 11th Maths chapter 4 la exercise 4.2 la 16th sum பார்க்கிறோம். If the letters of the word garden are permuted in all possible ways and the words thus formed are arranged in the dictionary order, alphabetical order, find the rank of the word. இப்போ கார்டன்ற வேர்டுக்கு என்ன ரேங்க்னு கேக்குறாங்க சரிங்களா. அதே மாதிரி அந்த கார்டனையே கொஞ்சம் மாத்தி எழுதிருக்காங்க. இதே வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி டேஞ்சர்னு யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கும் என்ன ரேங்க்னு கேக்குறாங்க. டிக்ஷனரியில் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல கண்டுபிடிக்கலாம். ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான். இது முதல்ல எழுதிங்க கார்டனை GARDEN கொஞ்சம் கேப் விட்டு எழுதிங்க. இப்போ ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல இதுக்கு நம்பர் போடுறோம். ஃபர்ஸ்ட் ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல என்ன நம்பர் வரும்? A வந்து 1 வரும் சரிங்களா. அடுத்தது D வரும், ABC D, அதான் செகண்ட். இ வந்து தேர்ட்ல வரும், இ அப்புறம் ஜி வரும் ஃபோர்த்து, அப்புறம் MN அது வந்து ஃபிஃப்த்தா வரும், லாஸ்ட் என்ன வரும் ஆறு வந்து சிக்ஸ்த்தா வரும் சரிங்களா. சிக்ஸ்த் பிளேஸ்ல இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இப்போ இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் ஜிக்கு மேல என்ன இருக்கு? 4 இருக்கு. 4 வந்து ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க. 4ஓட சின்ன நம்பர்லாம் எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்க சரிங்களா. 1 ஸ்மாலர் நம்பர் தான், 2 ஸ்மாலர் நம்பர் தான், 3 ஸ்மாலர் நம்பர் தான் சரிங்களா. 5ம் 6ம் கிரேட்டர் நம்பர். 1 2 3 எத்தனை நம்பர் இருக்கு? 3 நம்பர் இருக்கு. இப்போ ஜி கீழே 3 போட்டுங்க. அடுத்து ஏக்கு மேல என்ன இருக்குது? 1 இருக்கு. 1ஓட ஸ்மாலர் நம்பர் பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடு தான் பார்க்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்க கூடாது. 1ஓட ஸ்மாலர் நம்பர் கண்டிப்பா இருக்காது. அப்ப என்ன பண்ணணும்? 0ன்னு சேர்த்துக்கிறீங்க. அடுத்தது 6 இருக்கு. 6ஓட ஸ்மாலர் நம்பர் ரைட் ஹேண்ட் சைடு. ஸ்மாலர் நம்பர் என்னது? இதுவும் ஸ்மாலர் நம்பர் தான், இதுவும் ஸ்மாலர் நம்பர் தான், இதுவும் ஸ்மாலர் நம்பர் தான். 3 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப என்ன போட்டுக்கலாம்? 3ன்னு போட்டுக்கலாம் சரிங்களா. அடுத்து 2 இருக்கு. 2ஓட ஸ்மாலர் நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்க. எதுவும் இல்லை, 0 போட்டுங்க. 3 இருக்கு. 3ஓட ஸ்மாலர் நம்பர் இருக்கான்னு பாருங்க. 5ன்றது கிரேட்டர் தான், அப்ப அதுக்கும் 0 போட்டுங்க. 5 விட ஸ்மாலர் நம்பர் ரைட் ஹேண்ட் சைடு தான் பார்க்கணும். கண்டிப்பா என்னதான் வரும்? 0 தான் வரும் சரிங்களா. முடிஞ்சிருச்சு. இப்போ இங்க 0ல தான் முடிக்கிறோம், இந்த பக்கம் தான் முடிக்கிறோம். இங்க முடிச்ச உடனே இங்க இருந்தே ஆரம்பிக்கிறீங்க. 0 ஃபேக்டோரியல் எழுதுறீங்க சரிங்களா. அடுத்தது 1 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல், 5 ஃபேக்டோரியல், அதோட முடிஞ்சிருச்சு சரிங்களா. இப்போ என்ன பண்ணுங்க? டைரக்டா மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான் ஆன்சர். டேரக்டா 3 × 5 ஃபேக்டோரியல் எழுதுங்க. 3 × 5 ஃபேக்டோரியல் பிளஸ் 0 × 4 ஃபேக்டோரியல் வரும். இங்க 0ன்னு வந்துச்சுனாவே அதை எழுத வேணாம், அது வந்து 0 ஆயிரும். அதை விட்டலாம், 0ன்னு போட்டுக்கலாம் சரிங்களா. ஏன்னா 0ஓட 4 ஃபேக்டோரியல் மல்டிபிள் பண்ணா 0 தான். பிளஸ் அடுத்து 3 × 3 ஃபேக்டோரியல், 3 × 3 ஃபேக்டோரியல் முடிஞ்சு. நெக்ஸ்ட் பிளஸ் இங்க மேல 0 வந்திருக்கு. 0 வந்தாவே எழுதணும்னு சொல்லிட்டேன், 0 போட்டுருங்க. பிளஸ் இங்கேயும் 0 வந்திருக்கு, அதையும் 0 போட்டுருங்க. கடைசியா இருக்கிறது மேல 0 இருக்கு, மேல 0 வந்தா 0 போட்டுங்க சரிங்களா. பிளஸ் லாஸ்டா ஒரு 1 சேர்த்துறீங்க. எதுக்காக 1 சேர்த்துறோம்னா இந்த கார்டன்ற வேர்டு தான் அந்த கடைசி வேர்டு ஃபிக்ஸ் ஆகுது. அதனால அந்த கார்டன்ற வேர்டுக்கு 1ன்னு போட்டுக்கிறீங்க. அதான் அந்த ரேங்க், அந்த இடத்துல தான் அந்த கார்டன்ற வேர்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுங்க? இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் 3 × 5 ஃபேக்டோரியல். 5 ஃபேக்டோரியல்னா என்னன்னு பாருங்க. 5 × 4 × 3 × 2 × 1, 5 4 3 2 1, அதான் வந்து 5 ஃபேக்டோரியல். சரி, மல்டி பண்ணலாம். 5 × 4 20, 20 × 3 60, 60 × 2 என்ன வரும்? 120 சரிங்களா. அப்ப என்ன வரும்? 3 × 120 வரும். 3 × 120 பிளஸ் நெக்ஸ்ட் 0 விட்டுருங்க. 3 × 3 ஃபேக்டோரியல். 3 × 3 ஃபேக்டோரியல்னா 1 × 2 × 3, 1 × 2 × 3 இது மட்டும் வரும். 23 என்ன வரும்? 6 வரும். 6 பிளஸ் இது 0 விட்டுலாம், 0 விட்டுலாம், 0 விட்டுலாம், பிளஸ் என்ன ஆகுது? 1 சரிங்களா. 120யும் 3 மல்டி பண்ணீங்கன்னா 0, 3 2 6, 3 × 1 3, 316 வரும். பிளஸ் 3 6 மல்டி பண்ணணும். 3 × 6 18 பிளஸ் 1, 360யும் 18 ஆட் பண்ணீங்கன்னா 378 பிளஸ் 1 379. ஆன்சர் வந்து 379 சரிங்களா. இது ஆன்சரு. இப்போ பார்த்தீங்கன்னா கார்டன்ற வேர்டுனுடைய ரேங்க் 379. அப்போ எழுதிடலாம். ரேங்க் ஆஃப் கார்டன், ரேங்க் ஆஃப் கார்டன் கேபிட்டல் லெட்டர்ல எழுதுறீங்க. GARDEN. ரேங்க் ஆஃப் கார்டன் இஸ் 379. இது ஆன்சர் சரிங்களா. இதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஷார்ட்கட் மெத்தடு. எந்த மிஸ்டேக்கும் ஆகாது பொறுமையா போட்டீங்கன்னா. அடுத்தது இந்த டேஞ்சர், இந்த கார்டனையே அந்த வேர்ட்ஸே யூஸ் பண்ணி டேஞ்சர்ன்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கலாம். இப்போ டேஞ்சர்னா DANGER தனித்தனி எழுதிங்க. ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல நம்பர் போடுங்க. அங்க போட்ட நம்பரே தான் இங்கேயும். ஆல்பாபெட்டிக்கல்ல ஃபர்ஸ்ட் ஏ வரும், அப்புறம் என்ன வரும்? ABCD, டி செகண்டா வரும். அடுத்தது என்ன வரும்? டிக்கு அப்புறம் 3 வரும். அடுத்தது ஜி வரும், அது 4. அடுத்தது என் வரும், லாஸ்ட் என்ன வரும்? ஆர் வரும் சரிங்களா. ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல நம்பர் போட்டோம். பார்த்தீங்கன்னா டி பாருங்க. டி விட ஸ்மாலர் நம்பர் இங்க என்ன இருக்குதுன்னு பாருங்க.
டியோட ஸ்மாலர் நம்பர் தான் 1, வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? அதாவது இங்க டிக்கு மேல என்ன இருக்கு? 2 இருக்கு. 2 ஸ்மாலர் நம்பர் 1. அப்போ 1 போட்டுங்க. சரிங்களா? அடுத்தது 1 இருக்கு. 1 ஸ்மாலர் நம்பர் இங்க எதனா இருக்குதான்னு பாருங்க. எதுவும் இல்லை. ரைட் ஹேண்ட் சைடு தான் பார்க்கணும். எதுவும் இல்லைன்னா 0ன்னு போட்டுங்க. அடுத்தது 5 இருக்கு. 5 ஸ்மாலர் நம்பர் ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க. 4 ஸ்மாலர் நம்பர், 3 ஸ்மாலர் நம்பர், 6 வந்து கிரேட்டர் நம்பர். இப்போ 5 விட ஸ்மாலர் நம்பர் எத்தனை இருக்குது? 2 நம்பர் இருக்கு. அப்போ 2ன்னு போட்டுங்க. அடுத்தது இங்க 4 இருக்கு. 4 விட சின்ன நம்பர் என்னன்னு பாருங்க. 3 இருக்கு. அப்போ இங்க என்ன பண்ணணும்? ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. 6ன்றது கிரேட்டர் நம்பர். அப்போ 1 போட்டுங்க. அடுத்தது 3 விட ஸ்மாலர் நம்பர் ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க. எதுவும் இல்லை, 0. 6 விட ஸ்மாலர் நம்பர் கண்டிப்பா இருக்காது. ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு தான் பார்க்க போறோம். கடைசி நம்பர் கண்டிப்பா 0 தான் வரும். இப்போ இங்க நீங்க முடிக்கிறீங்க. இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்றீங்க. என்ன பண்ணணும்? 0 ஃபேக்டோரியல், அப்புறம் 1 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல், 5 ஃபேக்டோரியல். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க? டைரக்டா மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுங்க. 1 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல், 1 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் பிளஸ் இங்க 0 வந்தாவே அதை விட்டுருங்க. ஏன்னா 0 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் என்ன வரும்? 0 பிளஸ் 2 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல், 2 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். அடுத்தது 1 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். லாஸ்ட் இங்க மேல 0 வருது, அதை விட்டுறணும். 0 சேர்த்தீங்க. இங்கேயும் 0 வருது, அதையும் விட்டுருங்க. 0. கடைசியா ஒரு வேர்டு பிளஸ் என்ன சேர்த்தணும்? 1 சேர்த்தணும். சரிங்களா? கடைசியா என்ன சேர்த்தணும்? 1. ஏன் 1 சேர்த்துறோம்? டேஞ்சர் அப்படின்ற வேர்டு அங்கதான் ஃபிக்ஸ் ஆகுது, அதுதான் 1. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 5 ஃபேக்டோரியல் என்னன்னு இந்த பார்த்தோம் நம்ம. என்னது? 120. இப்போ இங்க 1 இன்ட்டு 120 என்ன கிடைக்கும்? 120 தான். நெக்ஸ்ட் இங்க 0 விட்டுருங்க. 2 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல், 2 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் என்னது? 6. 2 இன்ட்டு 6 எவ்வளோ? 12 பிளஸ் 1 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல்னா 2 தான். 1 இன்ட்டு 2 2. இப்போ 1 இன்ட்டு 2 என்ன வரும்? 2 தான். பிளஸ் 0 0 விட்டுருங்க. ஒரு 1 ஆட் பண்ணுங்க. சரி, அப்போ பிளஸ் 1. 120 பிளஸ் 12 132, 134, 135. ஆன்சர் என்ன வரும்? 135. இப்போ ரேங்க் ஆஃப் டேஞ்சர் கேபிட்டல் லெட்டர்ல எழுதுங்க. இஸ் 135. இது ஆன்சர். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனல் நீ வந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.